இது வரைக்கும் நம்ம பார்க்காத அளவு நம்மளோட மளிகை சாமான் செலவு வந்து கண்ணா பின்னான்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இது ரொம்ப ராங் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. ஜொமேட்டோ வந்து பிளிங்கிட்ட 570 மில்லியனுக்கு வாங்கினாங்க. ஆனால் இப்போ ஜொமேட்டோவோட பிளிங்கிட் தான் கம்பெனிக்கு அதிகமாக சம்பாரிச்சு கொடுக்குது. இவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இந்தியன்ஸ் வந்து அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. இந்த ஜெப்டோ, பிளிங்கிட், இன்ஸ்டாமார்ட் மாதிரியான ஆப்ஸ்லாம் இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆன மாதிரி வெஸ்ட்டில் வந்து அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகல. ஜெர்மனியில் கொரில்லாஸ், யூகேல கோபஃப், துபாயில் வந்து எல்லா மார்க்கெட், யூகேல வந்து ஜாப் டெலிவரி, இது எல்லாமே ஊற்றி மூடிடுச்சு. ஆக்சுவலி இது லாஜிக்கலி ராங் இல்லையா? அவங்ககிட்ட தான் அதிகமாக காசு இருக்குது, அவங்க தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் நம்ம ஏன் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம்? ஏன் இந்த குவிக் காமர்ஸ் ஆப்ஸ்லாம் இந்தியாவில் ஒர்க் ஆகுது, அங்கே ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, அங்கே வந்து டெலிவரி காஸ்ட் அதிகம். லண்டனில் இருக்க ஒரு டெலிவரி ரைடர் வந்து ஒரு நாளைக்கு 10,000லேருந்து 12,000 வரைக்கும் சம்பாதிக்கிறார். பட் இதுவே இது இந்தியாவில் அது 2,000 தான். ஸோ யோசிச்சு பாருங்கள், அதை டேலி பண்ணணுன்னா கன்வீனியன்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஃபீலை ஆட் பண்ணும். அப்படி ஆட் பண்ணால் டோட்டல் ஆர்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும். எண்ட் ஆஃப் த டே அவ்வளோ காசு கொடுத்து நான் எதுக்கு இதை ஆர்டர் பண்ணணுன்ற மென்டாலிட்டி வந்துடுது. அண்ட் இன்னுமே வந்து வெஸ்ட்டில் அன்பிளான்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு பழகலை. மோஸ்ட் ஆஃப் மந்த்லி இல்லைனாலுமே வந்து வீக்லி பர்ச்சேசிங் ஹேபிட்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்தியாவில் அன்பிளான்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப டேஞ்சரான லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த குவிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸுமே வந்து இம்பல்ஸ் பையிங்க மைண்டில் வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்நாக்ஸு, பெவரேஜஸ் இதெல்லாம் இம்பல்ஸாக பை பண்ணக்கூடிய பொருட்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பில் ஃப்ரண்ட் ப்ரியாரிட்டி இந்த கேட்டகரிஸ் தான் கொடுத்துருப்பாங்க. எந்த அளவுக்கு இவங்க இந்தியன்ஸோட பல்ஸை புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னா PS5 கூட நீங்க 10 மினிட்ஸ் ஆர்டர் பண்ணலாம். ஒரு PS5 இந்தியன்ஸ் வந்து இம்பல்ஸா வாங்குவாங்க அப்படின்றத புரிஞ்சு வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, வெஸ்ட்ல இன்னுமே பேமெண்ட்ஸ்க்கு ஃப்ரிக்ஷன் இருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றாங்க. பட் நம்ம வந்து யூபிஐக்கு பழகிட்டோம். இந்தியா வந்து கூகுள் பே, ஃபோன் பே மாதிரியான ஆப்ஸை வந்து அடாப்ட் பண்ணி பெரிய ரெவல்யூஷன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்காங்க. பட் அதோட டிராபேக் இங்க இருக்கு. இம்பல்ஸ் பர்ச்சேஸ்க்கு அதுதான் பெரிய எனேபிளரா இருக்கு. பேமெண்ட் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்டரே கிடையாது. ஒரு 2 டேப்பில் பேமெண்ட் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் ஒன் வந்து இங்கே குவிக் காமர்ஸ் கல்ச்சுரலி ஒரு ஹேபிட்டாக மாறிட்டு வருது. வெஸ்ட்டில் அப்படி கிடையாது. எந்த அளவுக்கு அது மோசமாக இருக்குன்னா, இங்கே ஸ்பீட் பிகம்ஸ் த மெயின் வேல்யூ, நாட் த ப்ரைஸ். ஒரு காலத்தில் வந்து எனக்குலாம் ஒரு துணி கடைக்கு போயிட்டு ப்ரைஸ் டேக் பார்க்காம ட்ரெஸ் எடுக்கணுன்றது கனவு. ஆனால் அந்த கனவை இப்போ நம்ம கிராசரி ஷாப்பிங்கில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ப்ரைஸ்லாம் மேட்டர் கிடையாது. எனக்கு இப்போ 10 நிமிஷத்தில் அந்த டூத் ப்ரஷ் வந்தாகணும். இதுவே பிளான்ட் எக்ஸ்பென்ஸாக இருந்துச்சுன்னா அந்த டூத் ப்ரஷ்ஷு மாதம் 1ஆம் தேதி ஆனால் நான் ஒரு மளிகை லிஸ்ட்டு போடுறேன் பார்த்தீங்களா, அதிலே இன்க்ளூட் ஆயிருந்திருக்கும். ஸோ இந்த குவிக் காமர்ஸ் கம்பெனிஸ்லாம் மொரட்டுத்தனமாக காசு பார்த்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்தியாவில் அதுக்கான சிஸ்டம் பர்ஃபெக்டாக பில்ட் ஆகிருக்கு. அண்ட் மக்களோட சைக்காலஜியும் அந்த அளவுக்கு டியூனாக இருக்குது.